அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் முத்தரசு. நான் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் போட்ட காணொலி பதிவுகளுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பிற்கு முதலில் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். குறிப்பாக என்னுடைய நண்பர்களும் கல்லூரி ஆசிரியர்களும் கூட தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு அந்த கவிதையை பற்றின கருத்துக்களை சொல்லி அதை பற்றி பேசி விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி வரக்கூடிய காலகட்டங்களிலேயும் இதே போல ஒரு ஆதரவு எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய தமிழ் கவிதைகளில் ரொம்ப தமிழ் ஆழமான தமிழ் சொற்களை பயன்படுத்தியிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் கவிதை ரொம்ப நீளமாக இருக்குது, சின்ன சின்ன பதிவுகளாக போடுங்க, அப்போதான் எங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்ன கவிதைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஒரு 500-600 பதிவுகள் போட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமும் ஒரு வரவேற்பும் இந்த மாதிரியான ஒரு நீளமான கவிதைகளுக்கு கிடைப்பதே இல்லை. என்னை விடுங்க, நான் ஒரு சிறு புள்ளி. தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் நேசர்களும் தமிழ் பிரியர்களும் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுடைய முன்னெடுத்தல்களுக்கும் அவங்களுடைய மனக்கெடுதல்களுக்குமே இங்கே பல நேரங்களில் அங்கீகாரம் கிடைப்பதே இல்லை. நான் மாத்திரம் இல்லைங்களா? ஸோ என்னுடைய நீளமான கவிதைகளுக்கு படைப்புகளை குறைந்தபட்சம் செவி வழியாவது உங்கள்கிட்ட போய் சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணத்தில் தான் நான் காணொலி பதிவில் இது நான் பதிவிடுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆழமான தமிழ் சொற்களை பயன்படுத்துறதுக்கான காரணம், தமிழ் எளிதில் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லவே இல்லை இல்லைங்களா? அதை நீங்கள் தேடணும். அந்த தேடல் உங்களுக்குள்ள ஏற்படணுன்ற ஒரு சின்ன எண்ணத்துல தான் நான் ஆழமான தமிழ் சொற்களை தேடி தேடி விடுறேன். அதே மாதிரி எல்லா கவிதைகள்லையுமே இந்த மாதிரியான ஆழமான சொற்களை நான் பதிவிடுவதில்லை. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஆழமாக சில சொற்கள் இருக்கக்கூடிய கவிதை தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவிதைக்குள்ளே போலாமா? ஆழம் பொறிகொழல் நின்னரல் அதில் ஆறும் வேலும் ஆகிறேன், அலர்கமல் தேரல் நின்னிதழ் அதில் நிதம் ஒரு முத்தம் தென்கிறேன், ஆதவன் போலிரு வெளிகளால் என் நாது நூறுகி போகுதே, மாது மிருமுறை சந்திரன் உன் மதிமுக நினைவில் மயங்குதே, ஊதும் குழலிசை யாவிலும் மாதுன் குரலே ஒலிக்குதே, நீ கணங்குளையாட நகைப்பதனால் யாழிசை பறவைகள் அணங்குதே, ஞாயிறு திரும்பும் நாட்களும் மாதுள மணிகளாய் சுவைக்குதே, எம் மாதவம் பூண்டதோ ஆரணங்கு மகளாய் நீ மண்ணில் பிறப்பதற்கு, ஆதவம் யானும் பூண்டிடுவேன் அணங்கே உனை தினம் காத்தாழ்வதற்கு. இந்த கவிதையில் சில சொற்களுக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். முதல் வார்த்தையிலே பார்த்துட்டிங்கன்னா புரிகுழல் அரல் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொற்கள் இருக்கு. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சுருள் முடி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கணங்குலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதணின்னு அர்த்தம். அந்த வார்த்தையில் இன்னொரு சொல்லும் இருக்குது, யாழிசை பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யாழிசை பறவைகளுக்கான அர்த்தத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது என்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, தமிழ் ஆர்வம் இருக்கக்கூடிய இல்லை கவிதை நேசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த கவிதையை பறந்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். மீண்டும் இன்னொரு கவிதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.